ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது தக்காளி பிரிஞ்ச், தக்காளி சாதம், தக்காளி குஸ்கா, எங்கள் சைடில் தக்காளி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லி, அப்புறம் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள்ஸ்க்கும் டைலர்ஸ் டைமில் நீங்கள் லன்ச் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1.5 கிளாஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி இல்லை சீரக சம்பா ரைஸ், உங்களோட சாய்ஸ் ஆஃப் ரைஸை நீங்கள் வந்து 1.5 கிளாஸஸ் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 பர்சன்ஸ் சாப்பிட்லாம், சரிங்களா? இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரைஸ் எடுத்தோன்னா. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 5 லிட்டர்ஸ் குக்கர் எடுத்திருக்கேன். அந்த 5 லிட்டர்ஸ் குக்கரில் 2 நல்லா காய வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பட்டை, ஒரு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 2 ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சால்ட் போட்டுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்ட பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். ஸ்டிர் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணணுன்னா, நல்லா அந்த ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது குக் ஆகிட்ருக்கும்போது சைட் பை நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு தக்காளி போட்டு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆனியன்ஸில் வந்து 2 தக்காளி, அப்புறம் 3 க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஆனியன்ஸ் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி, க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலையாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸ் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ண போகிறோம். நல்லா வந்து இந்த ஸ்டிர் பண்ணும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த பச்சை வாசனை போடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆச்சி சில்லி பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன். 5 ருபீஸ் தான். அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை கூட குறைச்சிக்கலாம். நாங்கள் வந்து காரமாக சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரு பவுட்ரு ஃபுல்லாகவே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கிட்ட பிறகு. ஸோ இப்போ நம்ம 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு அந்த சோக் பண்ண ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாயில் பண்ண வாட்டரில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு, காரம் ஏதாச்சும் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து சில்லி பவுட்ரோ கொஞ்சம் சால்ட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த ரைஸ் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் உப்பு, காரம் பாருங்கள், சரிங்களா? இப்போ என்னோடது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாகிட்ட பிறகு நான் வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து இதை பாயில் பண்ண விடுறேன். இதை ஏன் பாயில் பண்ண விடுறோன்னா, ஸோ தட் இந்த வந்து குக்கரை விட்டு வெளியே வராத எக்ஸஸ் வாட்டர் இருந்தால். ஸோ இது வந்து 5 லிட்டர்ஸ் குக்கர்னால் ஒரு 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் வரணும். வந்த பிறகு உங்களுக்கு அந்த நல்ல ஸ்மெல் வரும், ஒரு பிரியாணி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் வந்து டம் ஆகட்டும். டம் ஆகிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்தோன்னா நல்லா ரைஸ் வாட்ரியாக இல்லாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண டிஷ் வந்து
ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு நான் வந்து என்ன சைட் டிஷ் எடுத்துகிட்டு போனேன்னா பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துகிட்டு போனேன். ஸோ நீங்களும் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு பாயில்டு எக் இல்லை எக் ஆம்லெட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே குக் பண்ணி பாருங்கள். குக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.